பானு வணக்கம். பொதுவாக பண்டிகை காலங்களில் தங்கத்தின் விலை என்பது அதிரடியாக உயர்வது என்பது வழக்கமான ஒன்றாகவே மாறிவிட்டது. அதன் அடிப்படையில் தான் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் ஒரு சவரன் 60,000 ரூபாயை நெருங்க இருக்கின்றது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் விலை உயர்ந்து 59,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 60 ரூபாய் உயர்ந்து 7,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் அதே போன்று தொடர்ந்து விலை உயர்வை சந்தித்து வருகின்றது. கடந்த 2 நாட்களில் மட்டுமே நாம் பார்த்தோம் என்றால் 880 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது தங்கத்தின் விலை. அதாவது சரியாக கடந்த 15ஆம் தேதி நேற்றைய முன்தினம் பார்த்தோம் என்றால் 15ஆம் தேதி 7,340 ரூபாய்க்கு கிராம் விற்பனையானது. 58,720 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையானது. 16ஆம் தேதி அடுத்த நாள் 16ஆம் தேதி ஒரு கிராம் 50 ரூபாயும் ஒரு சவரன் 400 ரூபாயும் உயர்ந்து 59,120 ரூபாய்க்கு விற்பனையானது. அப்படி என்றால் கடந்த 2 நாட்களில் மட்டுமே தங்கத்தின் விலை என்பது அதிரடியான விலை உயர்வை சந்தித்திருக்கிறது. 880 ரூபாய் 2 நாட்களில் மட்டும் விலை உயர்ந்திருக்கின்றது. இந்த விலை உயர்வு என்பது நகை பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக இந்த பண்டிகை காலங்களில் நகை விலை உயர்வு என்பது வழக்கமாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இதுபோன்ற நகை விலை உயர்வு என்பது வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுவாக இந்த நகை விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட சர்வதேச அளவில் ஏற்பட்டக்கூடிய தங்கத்தின் மீதான நுகர்வு அதிகரிப்பு, அதே போன்று பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்ற சூழ்நிலை, பண்டிகை காலம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கத்தின் விலை உயர்வு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இதற்கு முந்தைய கூட கடந்த தீபாவளி பண்டிகையின் போது கூட 59,000 தாண்டியது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. அதற்கு பிறகு படிப்படியாக விலை குறைந்து கடந்த டிசம்பர் மாதம் 56,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் தங்கத்தின் விலை என்பது உயரத் தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 60,000 என்ற அளவில் தங்கம் என்பது நெருங்கி இருக்கின்றது. இப்படியே சென்றால் இந்த ஆண்டின் இறுதியில் 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் என்ற நிலையை கூட எட்டிவிடுமோ என்ற அச்சம் நகை பிரியர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக 59,600 என்றாலும் கூட அது நகையாக வாங்கும்போது இன்னும் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு விலை கூடுதல் சேர்ந்து 60,000 தாண்டி 68,000 என்ற அளவில் கூட அதன் விலை என்பது தற்போது இருந்து வருகின்றது. இப்படியே சென்றால் ஏற்கனவே கூறியது போல இந்த ஆண்டு இறுதியில் ஒரு சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாய் என்ற அளவில் வந்துவிடுமோ என்ற வகையில் தான் தங்கத்தின் விலை உயர்வு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. உலகளவில் பொதுவாக இந்தியாவில் தான் அதிகமாக தங்கம் வாங்கக்கூடியவர்கள் அதிகம் என்றாலும் கூட உலகளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தால் தங்கத்தின் தேவை என்பது உலகளவில் அதிகமாக இருக்கின்றது. இதனால் வரக்கூடிய நாட்களில் தங்கத்தின் விலை என்பது குறைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. தங்கத்தின் விலை இன்னும் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.